மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க, தனுசுல ஃபர்ஸ்ட் சுக்கிரன் வந்து உட்கார்றாரு. அவங்க முற்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா, தனுசு உங்களுக்கு எத்தனாம் பாவம்? 10ஆம் பாவம். அது உங்களோட சொந்த வீடு, அதாவது உங்க ராசியாதிபனோட வீடு அப்படின்னு சொல்லிக்கலாம். பொதுவா மீனராசி அன்பர்கள் உங்களோட ராசியாதிபன் யாரு? குரு பகவான். குரு பகவானுக்கு சுக்கிரன் நட்பா பகையா அப்படின்னு கேட்டால், ஆப்வியஸ்லி உங்க குரு வந்து பாத்தீங்கன்னா தேவகுரு, அவர் வந்து அசுரகுரு, பகதா. இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீனத்துல தான் உச்சம் அடைகிறாரு அப்படின்னு சொல்லலாம். மீனம் குருதான் ராசியாதிபன், ஆனா சுக்கிரன் உச்சம் அடையக்கூடிய வீடு. அப்ப சுக்கிரன் உங்களுக்கு பகை கிரகமா இருந்தாலும் உங்க ராசியில தான் உச்சமடைகிறார். அதுக்கும் மேல 3 மற்றும் 8க்கு அதிபன் உங்களுக்கு சுக்கிரன் தான். அதாவது 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் சுக்கிரன் தான் அதிபன். 8ஆம் பாவம் அஷ்டமஸ்தானம் ஆயுசை குறிக்கக்கூடியது, நம்மளோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸை குறிக்கக்கூடியது, நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு திடீர் சம்பத்து, திடீர் மாற்றம், திடீர் அதிர்ஷ்டம், இதெல்லாம் குறிக்கக்கூடியது 8ஆம் பாவம் தான். இதுக்கும் அதிபன் யாரு அப்படின்னா சுக்கிர பகவான் தான். ஆக சுக்கிரன் வந்து தனுசுல முதல்ல தனிச்சு உட்கார்றாரு. 10ஆம் பாவம் அப்படின்றது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துல முதல்ல வந்து உட்கார்றாரு. உட்காரும் போது என்ன ஆகும்? தொழில் ஸ்தானத்துல பிளஸும் உண்டு, மைனஸும் உண்டு. என்ன பிளஸ் உண்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துக்கலாம். என்னோட தொழில திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனப்பிராப்தி, திடீர் முன்னேற்றம். என் தொழில் அப்படியே ஆம வேகத்துல ஓடிஞ்சுப்பா, இப்ப என்ன முயல் வேகத்துல ஸ்பீட் அடிக்குது, பயங்கரமா ஓடுது அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாகும். எப்படி இது சாத்தியம் உண்டு. எப்படி அப்படின்னா, ஒரு அதிர்ஷ்ட கிரகம் எந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாலும் அதிர்ஷ்டம் அப்படின்றது வந்துடும். இப்ப சுக்கிரனை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாக்ஷாத் மகாலட்சுமியோட ஸ்வரூபம் அப்படிம்பாங்க. சாக்ஷாத் மகாலட்சுமியோட ஸ்வரூபம் சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு அப்படின் போது தொழில ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்றது வருங்க. எப்படி அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க. கன்சர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டம் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நிறைய கிராக்கி வருவாங்க. அதே மாதிரி புது கிராக்கி வருவாங்க. ஏதோ ஒரு விதத்துல நீங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டை ஒரு சின்ன ஆடு கொடுத்துருக்கலாம். ஒரு இன்ஸ்டால இல்ல எஃபில ஏதோ ஒரு ஆடு கொடுத்துருக்கலாம், இல்ல லோக்கல் கேபிள் ஆடு கொடுத்துருக்கலாம், இல்ல யூடியூப்ல கொடுத்துருக்கலாம். ஏதோ ஒண்ணு. ஆக ஏதோ ஒண்ணுத்தினால ஒரு பெருத்த அதிர்ஷ்டம். அந்த மாதிரி டாக்டிக்ஸே உங்களுக்கு இப்பதான் தோணும். இவ்வளவு நாள் வரைக்கும் இது தோணாம போச்சையா? இதை முதல்ல இருந்தே செஞ்சிருந்தா நம்ம 10 வருஷமா ஸ்தாபனம் வச்சு நடத்துறோம். 10 வருஷமா இதை செஞ்சிருந்தா எவ்வளவு நல்லது நடந்திருக்கும். எப்பயுமேங்க நம்மளுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நாளும் கோளும் நட்சத்திரமும் நல்லா இருக்குது அப்படின்னா தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது கூட தெளிவா தெரியும். இல்லைன்னா கண்ணு முன்னாடி பெருசா ஒரு நல்லது இருந்தா கூட நம்ம பார்க்காத போயிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்ப இந்த காலகட்டம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது மூலியமா ஒரு மீடியா மூலியமா நீங்க பெரிய லெவல்ல சம்பாதிக்கலாம். அதுக்கான பிராப்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக இந்த டைமை வந்து பக்காவா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நம்ம தொழில முன்னேற்றத்துக்காக அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஃபர்ஸ்ட் பிளஸ்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முற்பகுதியில. சரி, இப்ப அப்படியே பிற்பகுதிக்கு வரலாம். பிற்பகுதியில புதனும் வந்து இணைகிறாரு. 10ஆம் பாவத்துல லட்சுமி நாராயண யோகம் சூப்பரா ஆக்டிவேட் ஆகும். புரியுது?